friends, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போறது ஒரு ரோட் சைட் சாட் ஐட்டம் தான் பார்க்க போறோம். காலா மசாலா தான் பார்க்க போறோம். காலா மசாலா வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். அது வந்து எப்படி பண்ணலாம்ன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல வந்து நான் வந்து 1 கப் மஷ்ரூம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 200 கிராம் மஷ்ரூமை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கப்லேருந்து 1.5 கப் வரும். இதை ஆட் பண்ணிக்கலாம். கடையிலலாம் வெறும் வந்து கேபேஜ் மட்டும் ஆட் பண்ணுவாங்க, அதாவது முட்டைக்கோஸ் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி மஷ்ரூமும் சேர்த்து செய்ய போகிறோம். மஷ்ரூம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு கோஸ் எடுத்திருக்கேன் நான். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கோஸும் நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் மாவு ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இங்கே 1/2 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அரிசி மாவு ஆட் பண்ண போகிறது இல்லைன்னா 1 கப் மைதா மாவை எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெண்டும் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது அரிசி மாவு, ரெண்டும் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது கூடவே நான் 1/4 கப் சோள மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி மிளகா வச்சுருக்கேன், நான் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, ஏன்னா கோஸ்லேயும் மஷ்ரூம்லேயும் ஏற்கனவே வாட்டர் கண்டென்ட் இருக்கும். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம பக்கோடாக்கு எப்படி மாவு பிசைஞ்சு வைப்போமோ அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மஷ்ரூமும் முட்டைக்கோஸும் வந்து நார்மலாகவே லிக்விட் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிள்ஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ அதில் மசாலாவில் பரட்டுறதுக்கு முன்னாடி அது நல்லா ஒரு கிச்சன் டவலில் போட்டு நல்லா அதோட வாட்டர் கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணி மாவு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றும் போது இன்னும் ரொம்ப லிக்விட் ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அதில் இருக்க தண்ணி, அந்த வெஜிடபிள்ஸில் இருக்க தண்ணி வந்து வெளில வர ஆரம்பிச்சிடும். ஸோ உன்னோட மாவு கன்சிஸ்டன்சி ரொம்ப இதுவாகிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நம்ம இந்த பதத்துக்கு தான் இதை பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் பக்கோடாக்கு நம்ம எப்படி டெய்லி ஆனியன் பக்கோடாக்கெலாம் போடுவோமோ அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த பேட்டரை நல்லா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். போண்டாக்கு போடுற மாதிரி போட்டால் போதும். சும்மா ரொம்ப பர்ஃபெக்டாக போடணுன்னு இல்லை, இதை நம்ம உடைக்க தான் போகிறோம். சும்மா அப்படியே நிறைய ஃப்ளோயாக போட்டால் போதும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மஷ்ரூம் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், பக்கோடா மாதிரி நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் இதில் கலர் போடல. கடையிலலாம் நல்லா கலர் போட்டு செய்வாங்க, ரெட் கலர் போட்டு செய்வாங்க. நானாக கலர் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெட் கலர் இந்த பிசையும் போதே கொஞ்சோண்டு ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் வெந்துருச்சு. இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரோட் சைடில் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு தண்ணி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சு அதை தான் வந்து அந்த பக்கோடா கூட மிக்ஸ் பண்ணி நம்ம காலா மசாலா நம்ம கேக் மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க. அந்த தண்ணியாக நம்ம ரெடி பண்ணி வச்சு நம்ம பண்ணுறது வந்து வீட்டில் வந்து அன்ஹெல்தியாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க அந்த தண்ணியில் வந்து இது பச்சை மிளகா மசாலா ஐட்டம்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே வச்சுப்பாங்க. அதை வந்து எடுத்து ஊற்றி நமக்கு செய்வாங்க. ஆனால் நான் இங்கே வந்து கொஞ்சம் அதை மாடுலேஷன் பண்ணி வெங்காயம் போட்டு கொஞ்சம் அந்த மசாலாஸ் எல்லாம் வந்து வெங்காயத்தில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி கொண்டு வர போகிறேன். ஸோ ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து செய்கிற ப்ரொசீஜர் மட்டும் நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். இப்போ நம்ம மஷ்ரூம் மசாலாவுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் இங்கே வந்து காஷ்மீரி ரெட் சில்லி வச்சுருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இந்த சிக்கன் மசாலா
மட்டன் மசாலா, இதுதான் அவங்க யூஸ் பண்ணுற மசாலா. ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக தான், அந்த ஃப்ளேவர் நமக்கு அவங்க செய்கிற அந்த ஃப்ளேவர் வரணும் அப்படின்றதுக்காக தான். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாஸ் ஆட் பண்ணும்போது கேஸ் வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க, மீடியம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து மசாலாலாம் தீஞ்சிடும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இதில் வந்து இங்கே கெச்சப் வச்சுருக்கேன், டொமேட்டோ கெச்சப். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளியை வந்து நல்லா பியூரியாக மிக்சியில் அடிச்சுட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகும். இப்போ நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இங்கே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்மளோட கிரேவி நல்லா திக்காக ஆகணும். இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் நம்மளோட கார்ன்ஃப்ளவர் அந்த மஷ்ரூம் மசாலா வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் திக்காகிறதுக்காக அதை ஆட் பண்ணுறோம். இது ஊற்றினோடனே நல்லா திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட மஷ்ரூம் பக்கோடாஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த மஷ்ரூம் பக்கோடாவெல்லாம் நல்லா சின்ன சின்ன பீசஸாக பிச்சுட்டு இப்போ இந்த கிரேவியில் ஆட் பண்ணிட்டோம். நல்லா இந்த கிரேவியோட அந்த பக்கோடா நல்லா மிக்ஸ் ஆகி அது ஜூஸ் அதில் இறங்கணும். நல்லா அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு நல்லா திக்காகி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் இது ஸ்டவ்வில் இருக்கட்டும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம காலா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளோட காலா மசாலா, ரோட் சைட் காலா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து அப்படியே அவங்க எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடில் தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணல, ப்ரொசீஜர் மட்டும்தான் நான் மாற்றிருக்கேன். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதே டேஸ்ட் வரும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகின் தலை சிறந்த மருந்து உணவு.